ஹலோ நண்பர்களே, இந்த அழகான காலை நேரத்தில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஜோஷுவா ட்ரீ நேஷ்னல் பார்க். அழகாக காலையில் சன்ரைஸை பார்த்தாச்சு. பார்த்துட்டு அடுத்தடுத்த பிளேஸை நாம் பார்க்க போகலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி டென்ட் எல்லாம் போட்டு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்கி வே ஸ்டார் ஷைனிங்கை நைட்டில் பார்ப்பாங்க. அது மெட்டியர் ஷவர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே காலையில் வரைக்கும் இங்கே தூங்கிடுவாங்க. இப்போ நம்ம ஆர்ச் பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் ஃபுல்லாமே ராக்காக தான் இருக்குது. இங்கே கிரில் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, இது ராக் ஃபார்மேஷன். இது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக இந்த ராக் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஃபுல்லாமே ராக் தான். இது சன் செட் அப்போ ரொம்பவே ஷைனிங்காக ஒரு கோல்டு கலரில் மாறும். ரெட் கலர்லாம் சம்டைம்ஸ் இருக்கும். இந்த ஜோஷுவா ட்ரீ நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஒரு 2 to 3 hours டிரைவ். அதுக்குள்ளே ரீச் ஆகிடலாம். இது ஃபுல்லாமே டெசர்ட் ஏரியா தான். ஃபுல்லாமே இந்த கேக்டஸ் கார்டன் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் சோலா கேக்டஸ் கார்டனு. அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டெசர்ட் ஏரியா பேசிக்கலி. இது தாங்க ஆர்ச் ராக்கு. இதை பார்த்தீங்கன்னா யானை தும்பிக்கை மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. ரொம்பவே அமைதியாக இருக்குங்க. காலையில் டைமில் போனன்றதுனால ரொம்ப அமைதியாக இருக்குது. நல்லா காற்றடிக்குது. நல்லா தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ரொம்பவே டயர்ட் ஆகிடுவோம், ரொம்ப தர்ஸ்டியாக இருக்கும். ஸோ bring enough water for you and your family. So this is called arch rock. It looks like a arch formation. That's why it's called arch rock. கரெக்ட் தானே? Wow, beautiful place. இது கேக்டஸ் சோலா கேக்டஸ் கார்டன். ஃபுல்லாமே கேக்டஸ் கார்டன் தான். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேக்டஸ் கார்டனு. இந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் ஸ்டாப் இன் த பார்க். இட் லுக்ஸ் சாஃப்ட் பட் டோன்ட் கெட் ஃபுல்டு. இட்ஸ் நாட் சாஃப்ட். இந்த கேக்டஸ் கார்டனும் பார்த்தீங்கன்னா சன்செட் அப்போ ரொம்பவே சன்செட்டு அண்டு சன்ரைஸு ஒரு கோல்டன் மேஜிக்கல் அப்பியரன்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் இல்லைன்னா சன்செட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் எல்லாமே யூனிக்காக தெரியும். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இங்கே இந்த நேஷ்னல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ட்ரீஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. these are like twisted spiky alien looking garden அப்படின்னு கூட இதுக்கு பேர் இருக்கு. நிக் நேம் கூட இருக்கு. அந்த பேர் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் கேக்டஸ். கை வச்சிங்கன்னா குத்திரும். அப்படியே நம்ம ஜம்ப் பண்ண வேண்டியது. அதுக்கு தான் அந்த பேர் வச்சிருப்பாங்க போல, ஜம்பிங் கேக்டஸ். நான் வந்து தெரியாதனமா கை வச்சு மாட்டிக்கிட்டேன். ஸோ குத்திக்கிச்சு விரல்ல. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. ஆனால் அதனுடைய டிப்பு பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பு. தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான்.
இப்போ நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓ, மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கையில் ரத்தமே வந்துருச்சு. ஸோ பி கேர்ஃபுல் மக்களே. இது ஜோஷுவா நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற சோலா கேக்டஸ் கார்டன்னு. இங்கே ஃபுல்லாமே கேக்டஸாக தான் இருக்குது. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. தப்பி தவறி கையை வச்சிங்கன்னா குத்திரும். இப்போ தான் 2 குத்து வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா சாஃப்டாக தெரிஞ்சாலும் பட் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இது நீங்கள் பிச்சிங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, பட் நார்மலாகவே எடுத்திங்கன்னா வெரி ஷார்ப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை உங்களுக்காக எடுத்துகிட்டு வரோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய வரும். தேங்க்யூ. இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய்.